போடா போய் கல்லால உட்காடுறா. குடுண்ணா, எதுக்கு என்ன கடையில உட்கார வைக்கிற? பசங்களோட சேர்ந்து 5000 பணம் எடுத்துட்டு போய் ஊதாரித்தனமா செலவு பண்ணியிருக்க. இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் பண்ணி பாடுறா, அப்பதான் காசோட அருமை என்னன்னா உனக்கு தெரியும். எனக்கு தெரியும், நீ போ. இவனா போடுறாடே, அவன்லடா அங்க பாரு சைட்ல போறான் போறாடே, அவன போடுறாடே. போடாடே, செத்தே போயிட்டாடே. 2 மணி நேரமா கேம் விளையாண்டு இருக்கானா அஜய்? அண்ணே அண்ணே அஜய் 2 மணி நேரம் எனக்கு ஒரு கஸ்டமர் கூட கறியை வாங்கல. அண்ணே, அண்ணன் இருந்திருந்தாருன்னா கடைக்கு ஃபோன் பண்ணி கறி வேணுமான்னு கேட்டிருப்பாருண்ணே எல்லாத்துட்டையும். அந்த மாதிரி ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டாரு. அது இல்லாம அவர் வந்தாருன்னா ஓனர் மாதிரி உட்காந்துருக்க மாட்டாரு, லேபர் மாதிரி என்னோட சேர்ந்து வேலை செய்வாரு. பரவங்கட்ல அப்படி நல்லா பேசுவாருண்ணே. சரி, ஒரு நாளைக்கு அண்ணன் எவ்வளவு வியாபாரம் பார்ப்பாரு? நான் ஒரு 5000 6000 கொடுத்துருவாருண்ணே. சரி, இன்னைக்கு அவரோட 1 ரூபா சேர்த்து வித்து காட்டுறேன் நான். ஓகேண்ணே. Number you're calling is currently switched off. Number you're calling is currently switched off. அஜய் அண்ணே, தம்பி எங்க போயிட்டாரு? டீ கடை வரைக்கும் போயிருக்காருண்ணே. சரி, ஒரு 5 கிலோ கறி விட்டு. சரி. ஹலோ, ஒரு 5 கிலோ கறி பையனை எடுத்துட்டு வர சொல்றேன். சரி, ஓகேண்ணே. அண்ணே சாரிண்ணே, நீங்க திட்டி சொன்னீங்க, அப்ப எனக்கு புரியலண்ணே. இப்ப டீ கடைக்கு டீ குடிக்கலான்னு போயிருந்தேண்ணே. அப்ப டீ குடிச்சிட்டு காசு தேடுறப்ப 1 ரூபா கூட என்கிட்ட இல்லண்ணே. அப்பதானே புரிஞ்சது ஒரு 1 ரூபாயோட மதிப்பு என்னன்னு. உழைக்காம எதுவுமே வராது, அனாவசியமா செலவு பண்ணக்கூடாதுன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. எப்பயுமே எதுவுமே பட்டாதாண்டா புரிஞ்சுக்க முடியும். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு இல்ல, இன்னும் ஒரு 4 புள்ளா கடையில உட்கார சொன்னது காசோட அருமை உனக்கு தெரியட்டும்னு தான். எப்பயுமே ஆடம்பர செலவு பண்ணக்கூடாதுடா, பின்னாடி பயன் இல்லாம போயிடும். இப்பயே நீ சேர்த்து வச்சு பழகினாதான் பின்னாடி உனக்கு பயன்படும். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு இல்ல.